அது பார்த்தாயா அந்த மாலாகப்பட்டது நான் தமிழ் எல்லை கூத்தாட்சி பண்ண கோபுர கத்தாலை வளர்த்துக்கு வந்தவுடன் அந்த வெள்ளை நிறம் கொண்ட மயிலாக சென்று கொண்டிருக்கிறது. மயிலாகப்பட்டதை இப்போ நாம் பார்த்து வர வேண்டும். அந்த மயிலை சீக்கிரமாக பிடித்து வர வேண்டும். அப்படியே வருகிற மயிலும் அதை பாராய் பாராய் தம்பி ஒரு நாளைக்கு பிடித்து இங்கே பாராய் பாராய் வருகிற மயிலும் அதை பாராய் பாராய் ஒரு நாளைக்கு பிடித்து பாராய் பாராய் மயிலாகப்பட்டது அந்த நாட்டமலை எல்லை கூத்தாட்சி பண்ண கோபுர கத்தாலை வனத்திற்கு வந்தவுடன் அந்த சங்கமலை இருந்த இந்த முதலுக்குள் விழுந்து விட்டது. அந்த மயிலாகப்பட்டதை பிடிக்க வேண்டும் என்றால் நம்மளுக்கும் அறவாளால் அந்த செடிகளை எல்லாம் வெட்டி அப்புறப்படுத்தி விட்டு நாம் விட்டு வந்த மயிலாகப்பட்டதை பார்த்து வர வேண்டும். அப்படியா சீக்கிரமாக சென்று பார்த்து வருவோம். அப்படியா கருப்பா நாம் விட்டு வந்த மயிலாகப்பட்டதை பார்த்து வர வேண்டும். வளரைய வளர நம கருப்பசாமி வராரே கருப்பா அது பார்த்தாயா நாம் விரட்டி வந்த மயிலாகப்பட்டது அந்த நாட்டாமலை எல்லை கூத்தாட்சி பண்ண கோபுர கத்தாலை வளத்திற்கு வந்தவுடன் சங்கமலை இருந்த இந்த முதலுக்குள் நுழைந்து விட்ட காரணத்தினால் அந்த செடிகளை வெட்டி அப்புறப்படுத்தி பார்க்கும் பொழுது நமக்கு நம்முடைய கடவில் வந்த அந்த கண்டி பெண்ணினுடைய முகத்தோற்றமும் இந்த கற்சிலையினுடைய முகத்தோற்றம் ஒன்றாக தெரிகிறது. உண்மைதானா? தம்பி கருப்பா அண்ணா இப்பொழுது அந்த கற்சிலையுடைய முகத்தோட்டத்தை பார்க்கும் பொழுது நாம் வணங்கக்கூடிய ஆதிபரா சக்திகள் காட்சி தருகின்றார்கள். உண்மைதான். இப்பொழுது நம் தாயார் என்று பாராமல் நம்மளும் இருக்கும் அறவாளால் அந்த செடிகளை வெட்டும் பொழுது நம் தாயார் மீது பட்டவிட்ட காரணத்தினால் நம் மீது கோபமாக இருக்கின்றார்கள். அண்ணவர்கள் மனதை சாந்தப்படுத்த வேண்டும். அண்ணவர்கள் மனதை சாந்தப்படுத்த வேண்டும் என்றால் இப்பொழுது அந்த சுத்த நீர் எடுத்து வந்து தாயாருக்கு நம்ம தாலாட்டு பாட வேண்டும். அப்படி இருக்கிற காரணத்தினால் இப்பொழுது நாம் இந்த தாலாட்டு பாடும்போது கை வைக்கப்பா ஒரே மாதிரி இப்பொழுது இந்த தாயாகப்பட்டவர்களுக்கு தாலாட்டு பாடும் பொழுது அனைவரும் அந்த மகமாய் என்று சொல்லப்பட்ட தெய்வத்தை மனதார நினைத்து கருப்பசாமியை என்ற தெய்வத்தை மனதார நினைத்து அனைவரும் கைக்கு மேல தலையிற்கு குப்பி அடிக்க அம்மனுக்கு பிடிச்சது கும்பி சத்தம் குடும்ப சத்தம் இந்த தாலாட்டு பொழுது எல்லாரும் கைதட்டுங்க கைதட்டுங்க எல்லாரும் கைதட்டுங்க. சக்கர மல்லிகையில் துளி கட்டி போட்டே தாயடி கண்வளரு தாளே நல்லேலோ
உமையானவளே அத்தானே மாய்முத்தே உமையானவளே அத்தானே மாய்முத்தே உமையானவளே அத்தான மாய்முத்தே சந்தன மல்லிகையில் துளி கட்டி போலே தாயநீர பாடலே தாளே கண்டேனோ வெப்பிலை எண்ணி இட்டு பட்டு சொல்லும் வேளை தாயணிகள் மாடலே தாளே கண்டேனோ மீண்டும் நம் தாயார் நம்ம மீது கோபமாக இருக்கின்றார்கள். மறுபடியும் என்ன செய்வது தெரியுமா? தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மகமாரி. தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மகமாரி. தாயே கருமாரி, எங்கள் தாயே கருமாரி, தேவி கருமாரி, துணை நீயே மகமாரி.
தாயே, இந்த அகிலமெல்லாம் தாங்களுக்கு என்று ஆலயம் இருக்க இந்த நாட்டமலை எல்லை கூத்தாச்சு பள்ளம் கோபுர கத்தாலை வளர்த்து தாங்கள் இருக்கின்றீர்கள். எதற்காக எதற்காக இங்க இருக்கிறீர்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும் தாயே. மகனே, என்னை யார் கேட்கிறாய்? எப்படித்தானே? இதோ சொல்கிறேன் கேள். தெரிவிக்க வேண்டும் தாயே. நாட்டமலை எல்லையிலே எல்லையிலே நதான் கோவில் கண்ட முத்தமாரி பகமாயிட்டாய். நாட்டமலை எல்லையிலே எல்லையிலே தாயே கோவில் கொண்ட மகமாயி பகமாயி பெரியம்மை பார்ப்பவனா பார்ப்பவனா நதான் வெறுவெட்ட முத்தமாரி பகமாயி. பெரியம்மை பார்த்தவனா தாயே பெருவெற்ற முத்துமாயி பகமாயி. தாயே, இரண்டாவது பிறப்பாக எங்கு பிறந்திருக்கின்றீர்கள்? எப்படி பிறந்திருக்கின்றீர்கள் தாயே? திருவப்பூர் எல்லையிலே எல்லையிலே நதான் கோவில் கண்ட முத்தமாரி பகமாயிட்டாய். திருவப்பூர் எல்லையிலே எல்லையிலே தாயே கோவில் கொண்ட முத்துமாரி பகமாயி. மடலறிய மையான அம்மையாக நதான் உயிர்த்த முத்தமாரி பகமாயி. தாயே, மூன்றாவது பிறப்பாக எங்கு தாயே பிறந்திருக்கின்றீர்கள்? கொண்டையோர் எல்லையிலே எல்லையிலே நதான் கோவில் கண்ட முத்தமாரி பகமாயிட்டாய். முட்டையூர் எல்லையிலே எல்லையிலே தாயே கோவில் கொண்ட மகமாயி மகமாயி. கொண்டமல்லிய மையான அம்மையாக நதான் உயிர்த்த முத்தமாரி பகமாயி. தாயே, அடுத்த பிறப்பாக எங்கு பிறந்திருக்கிறீர்கள் தாயே? இருந்தபட்டி எல்லையிலே எல்லையிலே நதான் உயிர்த்த முத்தமாரி பகமாயிட்டாய். எதிரப்பட்டி எல்லையிலே எல்லையிலே தாயே குடியிருக்கும் முத்துமாரி முத்துமாரி. முடக்கமின் பார்ப்பவனா பார்ப்பவனா நதான் உயிர்த்த முத்தமாரி பகமாயி. தாயே, அடுத்த பிறப்பாக எங்கு பிறந்திருக்கிறீர்கள் தாயே? வைத்தோர் எல்லையிலே எல்லையிலே நதான் கோவில் கண்ட முத்தமாரி பகமாயிட்டாய். வயிற்றொரு எல்லையிலே எல்லையிலே தாயே குடி கொண்ட முத்துமாரி முத்துமாரி. வைத்தவ பார்ப்பவனா பார்ப்பவனா நதான் உயிர்த்த முத்தமாரி பகமாயி. தாயே, அடுத்த பிறப்பாக எங்கு பிறந்திருக்கிறது தாயே? கண்ணபுர எல்லையிலே எல்லையிலே நதான் காவல் கண்ட முத்தமாரி பகமாயிட்டாய். கண்ணபுர எல்லையிலே எல்லையிலே காவல் கொண்ட முத்துமாரி முத்துமாரி. கண்ணபுர பார்ப்பவனா பார்ப்பவனா நதான் காவல் கண்ட முத்தமாரி பகமாயி. தாயே, ஆறாவது பிறப்பாக
எங்கு தாயை வந்திருக்கின்றீர்கள்? மகனே 6 பேற்றுக்கு விளைவிடாக 7வது பெண் குழந்தையாக சமயபுர எல்லையிலே எல்லையிலே கண்டாள் தகர்ச்ச முத்து மாறி மகமாயி சமயபுர எல்லையிலே எல்லையிலே ராஜே தக்கரித்த முத்து மாறி மகமாயி சக்கமேள அம்மையாக அம்மையாக கண்டாள் தகர்ச்ச முத்து மாறி மகமாயி. தாயே, இப்படியெல்லாம் 7 ஊரிலே பிறந்து 7 எல்லை கோட்டில் 7 ஊர் தெய்வங்களாக வளர்ந்து வருகிறேன் மகனே என்பதை தெரிவித்து விட்டீர்கள். அப்படியானால் இந்த நாட்டமலையில் எல்லையில் அந்த அரக்கனாகப்பட்டவனை அழிக்க வேண்டும் என்றால் இப்பொழுது தாங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது கேட்டால் அது சீக்கிரமாக வாங்கி வருகின்றோம் தாயே. மகனே நான் இருக்கிற திராட்சமலை எல்லையில் 7 பெண்களுக்காக அவதாரப்படுத்த தெரியுமா? திராட்சமலை எல்லையில் மகிஷாசுரன் என்று சொல்லப்பட்ட அரக்கனுடைய அட்டகாசம் அதிகரித்து விட்டது. ஆண்வர்களை இவன் அழைத்து வருகின்றான். தாய் என்றும் தங்கை என்று பாராமல் இளம் பெண்களின் கற்பை சூறையாடி வருகின்றான். உண்மைதான் தாயே. அவனை அழிப்பதற்காகவேதான் திராட்சமலை எல்லையில் கோட்டை மலை ஆளக்கூடிய கோட்டை பெருமாள் கோணாரமணிவை கோட்டை கருப்பாய் வயிற்றில் 7 பெண்களுக்காக பிறந்து 7 எல்லை கோட்டில் அமர்ந்திருக்கிறோம். அவனை அழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு பக்கத்தினாக இருக்க வேண்டும். உண்மைதான் தாயே. நீங்கள் எனக்கு பக்கத்தினாக இருக்க வேண்டும் என்றால் நான் கேட்கின்ற இடத்தையும் வெகு சீக்கிரமாக கொண்டு வர வேண்டும் மகனே. தாங்கள் தெரிவித்தால் அதி சீக்கிரமாக உனது மகிழ்ந்தராகளை நாங்கள் இருவரும் சென்று வாங்கி வருகின்றோம் தாயே. இதோ தெரிவிக்கின்றேன் மகனே. கொல்லிமலை போய் வேடா எந்த மகனே கருப்பு கோபத்தை கொண்டு வேடா தங்க மகனே. கொல்லிமலை சென்று மாறே எந்த தாயாரே தாயே கொல்லிமலை வாங்கி மாறே தங்க தாயாரே. மதுமலை போய் வேடா எந்த மகனே கருப்பு பசுபால் கொண்டு வேடா தங்க மகனே. பச்சைமலை சென்று மாறே எந்த தாயாரே தாயே பசும்பால் வாங்கி மாறே தங்க தாயாரே. கொல்லிமலை போய் வேடா எந்த மகனே கருப்பு விளக்கோ கொண்டு வேடா தங்க மகனே. கமல போய் வரோம் எந்த தாயாரே உனக்கு உன்னை கொண்டு வரோம் தந்த தாயாரே. மகனே தாயே, இருந்தாலும் எனக்கு திருவிழா நடக்கும் பொழுது நீங்கள் வாகனம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் மகனே. கூறுங்கள் தாயே. கோட்டமலை போய் வேடா எந்த மகனே கருப்பு குதிரவன கொண்டு வேடா எந்த மகனே. கொட்டமல போய் வரோம் எந்த தாயாரே உனக்கு குதிரவாகன கொண்டு வரோம் தங்க தாயாரே. அலமேல போய் வேடா எந்த மகனே கருப்பு அண்டபசி கொண்டு வேடா தங்க மகனே. அழகர் மலை போய் வரோம் எந்த தாயாரே உனக்கு அண்ட பச்சி கொண்டு வரோம் தங்க தாயாரே. சின்னமலை போய் வேடா எந்த மகனே கருப்பு குதிரவன கொண்டு வேடா தங்க மகனே. சின்னமலை சென்று மாறே எந்த தாயாரே தாயே சின்னவரண வாங்கி மாறே தங்க தாயாரே. மகனே, எனது திருவிழா காலங்களில் நான் எவ்வளவு அலங்காரமாக பட்டுடுத்திருப்பேன் தெரியுமா? எப்படி தாயே இருப்பீர்கள்? அதற்காக நீங்கள் சென்று பட்டு வாங்கி வர வேண்டும் மகனே. எங்கு சென்று தாயை வாங்கி வர வேண்டும்? காஞ்சிபுரம் போய் வேடா எந்த மகனே கருப்பு கைப்பட்டு வாங்கி வேடா தங்க மகனே. கனிமுறை சென்று மாறே எந்த தாயாரே தாயே கனிப்பட்டு வாங்கி மாறே தங்க தாயாரே. சேலத்துக்கு போய் வேடா எந்த மகனே கருப்பு கைப்பட்டு வாங்கி வேடா தங்க மகனே. சேலத்துக்கு போய் மாறே எந்த தாயாரே தாயே கனிப்பட்டு வாங்கி மாறே தங்க தாயாரே. மதுரைக்கு போய் வேடா எந்த மகனே கருப்பு மணிமாலை வாங்கி வேடா தங்க மகனே. மதுரைக்கு சென்று மாறே எந்த தாயாரே தாயே மதுமலை வாங்கி மாறே தங்க தாயாரே. மகனே, நான் கேட்கின்ற வருடத்தையும் வெகு சீக்கிரமாக கொண்டு வர வேண்டும் மகனே. அப்படி கொண்டு அதுவரையில் வருகிறோம் தாயே. இந்த எல்லையுடைய காவல் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மகனே. மகனே, அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது தாங்கள் 7 எல்லை கோட்டில் 7 தெய்வங்களாக இருக்கின்றீர்கள். 7 தெய்வமும் ஒரே உருவமாக மகமாயி 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 என்று அவதரித்த அந்த அர்ப்பணாகப்பட்டவன் அழைக்க வேண்டும் என்றால் இந்த 7 ஊரில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தாங்கள் ஒரே உருவமாக மகமாயி என்று அவதரிக்க வேண்டும் தாயே. அப்படியே இதோ சென்று அமர்ந்திருக்கிறேன் மகனே. இப்பொழுது இந்த 7 எல்லை கொண்டு இருக்கக்கூடிய 7 தெய்வங்களும் ஒரே உருவமாக மகமாயி என்று அவதரிக்க இருக்கின்ற இந்த நேரத்தில்